லக்ஷ்மி பொட்டிக்கு ஈரோட்டில் எக்ஸ்போ போட்டிருக்காங்க. டுடே டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ 3 டேஸுங்க. நாங்கள் போகிறப்பே இல்லை, டைம் வந்து ஒரு 11 இருக்குங்க. உள்ளே ஒரே கூட்டங்க, எல்லாமே லேடிஸ் தாங்க. 2 வீலர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸோட. நாங்கள் மட்டும் தான் ஹஸ்பண்டை கூப்பிட்டு போக சொல்லி போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல க்ரௌடுங்க. எல்லார் கையிலையும் ஒரு 3 to 4 சாரீஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னடா கூட்டம்னு பார்த்தா அப்புறம் ஆனந்தி வந்து எல்லா சாரீஸையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் எடுக்க ஸ்டேஜில் இருக்கவங்களும் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வேர் பண்ணியிருக்க அந்த ப்ளூ கலர் சாரி தாங்க டுடே நியூவாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குங்க அந்த சாரீ. ஆனால் அந்த சாரியோட ரேட் வந்து 2765 ருபீஸுங்க. பிலோ 1000க்கு நாங்கள் பார்த்தது எல்லாமே காட்டன் சாரீஸ் தான். இது எல்லாமே அபவ் 1000, அபவ் 1500, 3000 அப்படி தான் இருந்துச்சுங்க. அவங்ககிட்ட செல்ஃபி எடுக்கவே ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்லிங்கு கீழே நாங்கள் எடுத்து தாங்க கம்மியான சாரீஸ். ஒவ்வொருத்தரும் 30 சாரி 40 சாரி எடுத்துகிட்டு போகிறாங்க. பில்லிங்க்கு ½ நின்றுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு சாரிக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சுங்க செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே. கூட்டமான கூட்டம். ஆனால் இது ஒர்த்தபிள் சாரி தாங்க. என்னடா 2765க்கு இன்னமே கடையில் நல்லா எடுத்துருக்கலான்னா, அவங்க எக்ஸ்போலாம் போட்டிருக்காங்க, மாலுக்கு காசு கொடுக்கணும், அங்கே ஊருப்பட்ட ஸ்டாஃப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ரீசனபிளாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நாங்கள் மட்டும்தான் எடுத்ததுலேயே கம்மிங்க. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா நிறையா சாரீஸ் எடுத்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டை போய் வழியே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பொசுக்குன்னு இருக்கிறதே எங்கள் 2 பேர்த்து கையில் தாங்க. எனக்கு ஒரு புடவை, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு ஓகே பாய் லக்ஷ்மி பொட்டிக்குன்னு வந்தாச்சுங்க.